வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சுடிதார் ஃப்ரண்ட் நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வி நெக் கட் பண்ணி வச்சுருக்கோம். வி நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டைலர் டெக் சேனலில் போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி நெக் நீங்கள் பார்க்காதவங்க அந்த சேனலில் போய் பாருங்கள். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். இது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வி நெக்கை வந்து கேன்வாஸ் மேலே அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு இதை மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டுக்காக ஒரு 6 இன்ச் எடுத்துக்கலாம். 6 இன்ச் எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு வரலாம். அப்படியே நெக்கு சுற்றி நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இப்படி மார்க் பண்ணிடலாம். இங்கே வி வரனால இங்கே நம்ம வி நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்கும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நெக்கு. இப்போ வந்து கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இதுவா இந்த மாதிரி நெக் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கிளாத்தில் கட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி இந்த கேன்வாஸ் இப்படியே வச்சு அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே கேன்வாஸ் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் ஓரத்தில் தையல் போட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கைடாலும் விட்டு நம்ம கட் பண்ணலாம். அப்போ தான் கிளாத்து பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் கிட்டலாம் நம்ம வந்து லைட்டாக நாச் பண்ணிக்கலாம். கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிசுறுலாம் இருக்கும்போது நம்ம திருப்பும்போது அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் நம்ம லைட்டாக சும்மா அப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம்.
இந்த சைடு நம்ம இப்படியே எடுத்து நம்ம உள் சைடு கட் பண்ணி திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து உள் சைடு திருப்பி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இப்போ இந்த ஷேப்பில் வந்தோடனே நம்ம இது ஸ்டிஃப்னஸ் நிற்கிறதுக்காக நம்ம இந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். கரெக்டாக இந்த ஷேப் கிட்டல வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். இப்போ மேலே தையல் போட்டுக்கிட்டு வரேன். பாருங்கள், நம்ம இதே மாதிரி சேம் ஓரமாக தையல் போட்டோன்னே கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ இந்த ஸ்டிப்பாக நிற்கிற இந்த கேன்வாஸ் இருக்குங்களா, இந்த கேன்வாஸ் மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த நெக்கு நம்ம கட் பண்ணல, நெக்கு மேலே தையல் போட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டர் வந்து நம்ம கரெக்டாக வரணும். நெக்குக்கும் இந்த கிளாத்துக்கும் சென்டர் கரெக்டாக வரணும். இப்போ இது வந்து நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் ராங் சைடு எடுத்திருக்கேன். ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ராங் சைடில் இப்படி கரெக்டாக நெக்குக்கு ஈவனாக வச்சு நம்ம இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சு நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் கிட்டலாம் வந்து நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி டேன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து சென்டர் வரணும். இங்கே கரெக்டாக சென்டர் பார்த்து ஸ்ட்ரெயிட் பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷேப் கிட்ட வரும்போதெல்லாம் கரெக்டாக ஊசி ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் வரும். பாருங்க, இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிட்டோம். டிசைனை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது, பிளாக் கலர் பட்டன்ஸு. இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம டிசைன் மாதிரி பண்ணலாம்.
சுடிதார் ஃப்ரண்ட் நெக் டிசைன் தச்சாச்சு. இதாங்க மாடல். இந்த மாதிரி டிசைன் நீங்களும் தச்சு போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்கள் ஃபோனுக்கு அப்டேட் ஆகும். கமெண்ட் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.